கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் தான் இருக்கும். நேற்று கொல்லிமலை வந்திருந்தோம். நேற்று கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு காலையில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தான் கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆகுது. ஏற்காடுலேருந்து கொல்லிமலையிலேருந்து ஏற்காடு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வருது, ப்ளஸ் வருது. ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகும்னு காட்டுது. ஸோ மணி 1:30 ஆனாலும் ஈவினிங் போல் ஏற்காடு போயிடுவோம். கைஸ், நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை வந்தோடனே சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் போயிருந்தோம். ஈவினிங் சன்செட் போல். ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஆகாயங்கரை ஃபால்ஸ் போனோம். அப்புறம் மாசில்லா அருவி போனோம். ஸோ அது 3 பிளேஸ் சுற்றி பார்த்தோம். மீதி எதுவும் டைம் கிடைக்கல. கோவில் வந்தது, கோவிலும் போனோம். நேற்று போட் ஹவுஸ் போனோம் ஈவினிங் போல். ஸோ அவங்க அலோவ் பண்ணல, ஈவினிங் ஆகிடுச்சி சொல்லிட்டு. ஸோ அதனால் ரூமுக்கு பாய்ஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொண்டை வீசி வளைவு 70 அதில் தான் இருக்கும். அதான் இறங்க போகிறோம். ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். கேஸ் பார்த்தீங்கன்னா 58வது ஏர்பின் பெண்டில் தான் இருக்கும், 70ல். சரி, இங்கேருந்து சும்மா ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம கீழே தான் போகணும். லாரி ஏறி கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏர்பின் பெண்டில் தான் இருக்கும். இப்போது கீழே இறங்கிட்டோம், ஃபஸ்ட் ஏர்பின் பெண்டு. சரி, கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் என் வண்டி அது இருக்குது. சேலம் பார்த்தீங்கன்னா இன்னும் 59 கிலோமீட்டர் இருக்குது. இது ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் தாண்டிட்டோம். இன்னும் என்ன இருக்குமா அவ்வளோதானான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா காரவள்ளி கிட்ட அந்த இடத்துல தான் இருக்கும். மைக் பார்த்தீங்கன்னா எங்கே குளிச்சு அதில் அடாப்டர் உள்ள தண்ணி போயிடுச்சு போல். ஸோ அதனால் அடாப்டர் ஒர்க் ஆகலை, மைக் ஒர்க் ஆகலை அடாப்டர் உள்ளே சொருகும் போது. ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சு ஒன்றும் சாப்பிடல, எனக்கு தான் சாப்பிட்ணும். சரி, அப்படியே மீதி போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் கோப்ரோலாம் கழட்டி உள்ளே வச்சுட்டேன். நார்மல் மழை தான், ரொம்ப பெரிய மழைலாம் கிடையாது. ஸோ இன்னும் லஞ்சு சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்ணும். அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சரி வாங்க, அப்படியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரோடு. காசு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹைவே உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுச்சு மேப்பு. ஊருக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு. ஸோ அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக ஹைவேக்கு வந்தோன்னு. ஸோ அங்கேயும் லைட்டாக தூரெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 3-4 மணி. கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சேலம் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது, ரொம்ப இல்லை.
காய்ச்சி இங்கே சும்மா நிறுத்தணும் வியூ பாயிண்ட்டுக்காக. இன்னும் ஏற ஆரம்பிக்கல. ரொம்ப மண் இது மாதிரி இல்லை இது சிட்டியே தெரியுது. சேலம் எந்த சைடு இருக்குது? ஒலிம்பியாட் ஆடுறா செஸ் ஒலிம்பியாட்டோட ஆடு போகுது. வேற லெவலில் ட்ராயிங்லாம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வளைவு தான் வந்திருக்குமா? செகண்ட் ஏர் பின் பண்ணி தான் வந்திருக்கும். ஃபுல்லாக மரம் தான் இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. யாரும் தெரியல, இதெல்லாம் கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டானு. ஃபுல்லாக மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாரு 2-1 இதோட 5வது. இது பைசாங்க பாருங்க, மேலே ஒரு ரூம்ஸ்லாம் இருக்குது. ரெசார்ட் நினைக்கிறேன். செம்ம ஹைட்டில் இருக்குல்ல. அங்கே போகலாமா? வியூ எப்படி இருக்குன்னு பாரு. இப்போது இப்படியே சிட்டியே தெரியுது. எல்லாம் விலையாக இருக்குது, எல்லா பில்டிங்ஸ். சரி வா போகலாம். அதான் வண்டி வருதுன்னு நினைக்கிறேன். வாவு சிதம்பரனார் வளைவு 4வது ஏர்பின் பெண்டு. கேஷ் பார்த்தீங்கன்னா 17வது பெண்டில் இருக்கும். திருவள்ளுவர் ஏர்பின் பெண்டு 17வது பெண்டு. அதான் நினைக்கிறேன் போட்டு போனீங்களா. சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக குளிர மாதிரி தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஏற்காடு. இன்னும் ரூம்லாம் எதுவும் எடுக்கல, மேலே போய் எடுத்துக்கலான்னு இருக்கோம். பட்ஜெட்டில் தான் எடுக்கணும் ரூம்லாம். ஏன்னா பெட்ரோல் ரொம்ப செலவாகிடுச்சு. நாங்கள் கணக்கு போட்டது வேறு, நான் இருந்தது வேறு. ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1-2 மணிக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம். ஸோ காய்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலே ஏற்காடு வந்துவிட்டோம். மணி ஒரு 5 மணி போல் ஆகுது. ஸோ இனிமேல் ரூம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம், இல்லை நாளைக்கு சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். பை பாய்.